ஹாய் எவ்ரி ஒன், திஸ் இஸ் ஃப்ரம் ரூஹுல் வாய்ஸ். ஒரு அரை கப்பு ஜவ்வரிசி, இது பாயாசம் ஜவ்வரிசியை ஊற வச்சாச்சு. 2 மணி நேரமாவது குறைந்தபட்சம் ஊறணும். பாருங்கள், ஒரு 2.5 கப்பு பால் தான் எடுத்திருக்கேன் நான். அதில் 3 டீஸ்பூன் சம்பா கோதுமை ரவையை போட்டு நல்லா வேக வைக்கணும். இந்த ரவையை நீங்கள் நெய்யில் வறுத்து போட்டிங்கனாலும் சரி, ஊற வச்சு போட்டிங்கனாலும் சரி, எப்படி போட்டாலும் நல்லா தான் இருக்கும். நான் அப்படியே ப்ளெயினாக போட்டிருக்கேன். பாருங்கள், நான் நெய் யூஸ் பண்ணலை, முந்திரி பருப்பு யூஸ் பண்ணலை. ஆனால் பாயாசம் ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சு. முதல்ல சம்பா கோதுமை ஊற வைக்கலை இல்லையா, ஸோ அதை முதல்ல நல்லா வேக வைக்கணும். ஒரு 10 நிமிஷமாவது வேகணும். வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம், பால் ஆட் பண்ணணுன்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வெறும்னா பால் மட்டும்தான் ஆட் பண்ணேன். அதுக்கப்புறமேட்டுக்கு ஊறின ஜவ்வரிசியையும் போட்டு நல்லா வேக வைக்கணும். ஒன்ஸ் எல்லாமே வெந்து நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கு தான் நீங்கள் சர்க்கரை போடணும். சர்க்கரை போட்டுட்டிங்கன்னா பாயாசத்தில் இருக்கிற அந்த பொருட்கள், அதாவது அந்த ஜவ்வரிசியாக இருக்கட்டும் இல்லை ரவையாக இருக்கட்டும், அது வேகாது. சர்க்கரை கரைஞ்ச உடனேயே அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். இல்லைனா ஒவ்வொரு நேரம் திரியாக போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். பாருங்கள், இதுக்கு 3/4 கப்பு சர்க்கரை ஆச்சு. டேஸ்ட் பண்ணிவிட்டு வேணும்னா போட்டுக்கலாம். பாருங்கள், சாஃப்ரான் ஃப்ளேவர், அது இல்லாமல் 1 கப், அதோட 1 கப். உண்மையாகவே ஒரு க்ரீமியான பாயாசம் ரெடி. வாங்க சாப்பிட்லாம். நன்றி.